பாபரசம் பத்தி சொல்லு. என்ன மனுஷயா? சல்மான் அலி மாதிரி ஒஸ்ட் கேப்டனா என் வாழ்க்கையில நம்ம போற இடம் சீக்கா சொல்ற மாதிரிதான். மைக்கேசன் போற இடம் எதுவும் ஒர்க் பண்றது கிடையாது. அன்றே கணித்தாங்க கிரிக்கெட் கச்சேரி அந்த மாதிரி இங்கிலாந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க சூப்பர் ஃபோருக்கு. நான் இதை தான் அப்பையிலும் சொல்றேன். நான் அப்பயே சொன்ன நானு தினேஷ் இந்த பிரபு தான் ஒத்துக்கவே இல்லை. அவன் இன்னைக்கு மிஸ் ஆயிட்டு ஆடி வாங்குறதுல இருந்து. ஓகே, இன்னைக்கு சரியான மேட்ச். என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த மேட்ச் எதை பத்தினா இங்கிலாந்து விசஸ் பாகிஸ்தான். இன்னைக்கு ஹாரி புரூக்கோட நாக்கு தான் சரியான நாக்கு, மேட்சே மாத்திடுச்சு. அதை பத்தி இது நினைக்கிறேன், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வீடியோவை. ஹாரி புரூக் வாட்டா செஞ்சுரி, என்ன செஞ்சுரி இது! ஹை ப்ரெஷர் செஞ்சுரி, ஒரு 30-3 போயிருச்சு. அதுல இருந்து பல்லைகளை மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து 165 சேசிங் பண்றதெல்லாம் சிங்கிள் ஹேண்டடா. சப்போர்ட்டுக்கு அங்க ஆளே இல்ல. சாம் கரன் வந்து பால் சாப்பிட் அவுட் ஆனாரு, டாம் பேண்டன் வந்து பால் சாப்பிட் அவுட் ஆனாரு, வில் ஜாக்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. ஆனா சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் எடுத்துட்டு போயிட்டு செம்மனா இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக் இன் கிரிக்கெட் ஹிஸ்டரி தான் இதுவும். வில் ஜாக்ஸ் சல்யூட். அதுவும் இல்லாம வில் ஜாக்ஸ் சல்யூட் தான் இந்த மேட்சும். அது இல்லாம ஹாரி புரூக்கோட நாக்கு வந்து ஸ்பெஷல் நாக்கு. ஏன்னா வேர்ல்டு கப் T20 ஹிஸ்டரியிலேயே கேப்டன் 100 அடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் 98 94 அடிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா 94, கெயில் 98 அவுட் ஆயிருப்பாரு. இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். 100 ஆஸ் அ கேப்டனா வேர்ல்டு கப்ல அடிச்சிருக்காரு. சரியான நாக்கு. அவரோட நாக்கு தான் மேட்சே மாத்துச்சு. அதே மாதிரி வில் ஜாக்ஸ் சொன்ன மாதிரி இப்படி டபுள் சல்யூட். மேட்சை வந்து சரியான இடத்துல சாம் கரன் இருந்து பண்ணியிருக்கணும் அந்த ரோலை. சாம் கரன் பண்ணல, அது வில் ஜாக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஆரம்பத்துல இருந்து தடவி ஆடுறதுலாம் இல்லை. 4 நல்ல பால்ல விட்டு ஆடினாரு, கரெக்டா. தப்பான பால்ல பனிஷ் பண்ணி ஆடினாரு. சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அப்புறம் சைன்ஸ் ஆஃப்ரிடி பத்தி ஆமா வில் ஜாக்ஸ் சல்யூட் வச்சுன்னா அதாவது ஹாரி புரூக் இந்த ஆட்டம் அடிக்கலனாலும் வில் ஜாக்ஸ் இது 4வது மேன் ஆஃப் த மேட்ச் இருந்திருக்கு. கடைசி நேரத்துல வந்து அந்த ஹாரி புரூக் அடிச்ச ரென்னோட அந்த ஒரு ஓவர்ல வந்து வில் ஜாக்ஸ் அப்படியே வந்து மேட்சை மாத்தி விட்டு போனாரு. அதனால சல்யூட் இருந்தேன். சகின்ஸ் ஆஃப்ரிடி வந்து நாம் வாரி வள்ளல் அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பவர் பிளேலயே பாகிஸ்தான் ஒரு ஒளி வெளிச்சத்தை காட்டினாரு. ஆனா மத்த பவுலர்ஸ் யாரும் கேபிட்டலைஸ் பண்ணல. அப்படியே நெருக்கி இருக்கணும். ஒரு 60க்கு ஆள் விட்டு 70க்கு ஆள் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம் ஸ்பின்னர்ஸ். நான் சொல்றேன், இந்த சல்மான் அலி மாதிரி ஒஸ்ட் கேப்டனா என் வாழ்க்கையில நம்ம பாகிஸ்தான்ல இந்த இவரு ஒரு என்னது சாம்பியன்ஸ் டிராபி வாங்கினாரு சஃப்ராஸ் கானுக்கு அப்புறம் வேற யாருமே நல்ல கேப்டன் வரவே இல்லை. பாபர் அசாமு ஒரு 10 மேட்ச் பண்ணாரு. உடனே வந்து ரிஸ்வான் பண்ணுவார், சதாப் கான் பண்ணுவாரு. அடுத்தது வந்து நம்ம சகின்ஸ் ஆஃப்ரிடி பண்ணாரு. அப்படி இப்படின்னு 6 மாசத்துக்கு ஒரு டைம் கேப்டன். நம்ம ஊர்ல வந்து ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து மாறி இருக்கிற மாதிரி என்ன கேப்டனு. அந்த டாம் பேண்டன் விக்கெட் ஆயிட்டான். அது உடனே நீ உஸ்மான் தாரிக்கு கொண்டு வந்து ஹாரி புரூக்கே வில் ஜாக்ஸே விக்கெட் எடுத்தா அந்த இடத்துல வந்து மேட்ச் அப்படியே மாறி இருக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. அதை விட்டுட்டு வந்து ஒரே ஒரு அந்த சதாப் கானுக்கு ஓவர் கொடுத்து அந்த ஓவர் விட்டு முடிச்சு விட்டாங்க மேட்ச. அதுலயே மேட்ச் முடிச்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு. அதான் மேட்ச் அவங்க இந்த மாதிரி தப்பான இதுதான். கரெக்டா டாம் பாண்டர் வந்து இந்த டோர்னமெண்ட்லயே ஃபார்ம்ல கிடையாது. அவங்களுக்கு பேக்கப்புக்கு வேற வழி இல்லாம டாம் பாண்டனை நம்பி ஆடிட்டு இருக்காங்க. அந்த அந்த ஓவரு உஸ்மான் தாரி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கண்டெயின் பண்ணிருக்கலாம். ஏதோ விக்கெட் கிடைச்சிருக்கும். ஹாரி புரூக் விக்கெட் கிடைச்சதுன்னா மேட்சே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 90 ஆல் அவுட் அந்த மாதிரி இருந்திருக்கும் மேட்ச். சரியான மேட்ச், கையில இருந்த மேட்சை விட்டுட்டாங்க. இல்ல, நான் அடிக்கடிக்கு உங்ககிட்ட இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரிவ்யூல கூட சொன்னேன். என்கிட்ட பும்ரா மாதிரி ஒரு வெப்பன் தான். நான் பும்ரா வந்து கடைசியா டெத் ஓவருக்கு தான் வேணும்னு வச்சுக்க மாட்டேன். எனக்கு எப்ப பிரச்சனையோ அப்பதான் வந்து பும்ராவை பவுலிங் போட வைப்பேன். நான் உஸ்மான் தாரிக் ஸ்ட்ரைக் பவுலர் இருக்கும். உங்களுக்கு பொறுத்தவரை ஸ்ட்ரைக் பவுலர் ஆயிட்டாரு. எனக்கு எப்ப பிரச்சனையோ எப்பதானே வந்து பவுலிங் போடணும். இல்ல எனக்கு 4 ஓவர் போறதுக்கு ஆள் இல்ல, 3 ஆள் வச்சு நான் முடிச்சு விடுறேன் அப்படிங்கறது வந்து முடிச்சு விடுறோம். அந்த ஸ்ட்ராட்டஜியே தான் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பாகிஸ்தான் தோக்க வைக்கிறது. நாம இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்லயும் பார்த்தோம், இந்த மேட்ச்லயும் பார்த்தோம். நான் கடைசி 4 ஓவர் தான் வச்சிருப்பேங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜில தான் அவங்க தப்பு பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜி ரொம்ப புவர் திங்கிங்கா இருக்கு. ஒரு ப்ரீ பிளான்டா போயிடறாங்களா? ப்ரீ பிளான்டா இதுதான் பண்ணணும், இந்த ஓவர் இப்பதான் கொடுக்கணும், உஸ்மான் தாரிக் இப்பதான் எடுத்துட்டு வரணும்ட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம இந்தியா பத்தி பேசும்போதுமே நம்ம மறக்கவே கூடாது. பும்ரா வந்து எப்ப விக்கெட் வேணுமோ அப்ப கொண்டு வருவாங்க. இந்த டெத் ஓவர்ஸ்லாம் கொண்டு வரணும் அந்த மாரி கிடையாது. உங்களுக்கு விக்கெட் வேணும்னா கொண்டு வந்துருவாங்க. விக்கெட் விழுகும். அந்த மாரி தான் வருணும் அப்படிதான். இவங்க ஏன் ஒரு ப்ரீ பிளான்டா போறாங்கன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. மைக்கேசன் போற இடம் சீக்கா சொல்ற மாதிரிதான். மைக்கேசன் போற இடம் எதுவும் ஒர்க் பண்றது கிடையாது. ஏதா நான் பேசிக் காமன் சென்ஸ். இசான் கிசான் அடிக்கும் போது உஸ்மான் தாரிக் வந்து போட்டிருக்கணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஆமா. இன்னைக்கு ஹாரி ப்ரூக் அடிக்கும் போது ஒரு 3 ஓவர் சேர்ந்தாப்புல 3 ஓவர். நீங்க வந்து சகின் சாஃப்ரடி சேர்ந்தாப்புல 3 ஓவர் தரீங்க. அதே மாதிரி உஸ்மான் தாரிக்கு சேர்ந்தாப்புல 3 ஓவர் கொடுங்களேன். ஒரு விக்கெட் தானே. ஹாரி ப்ரூக் விக்கெட் எடுத்துட்டா நீங்க மேட்ச் ஓவர் அங்கேயே. ஏன் அந்த ஒரு சென்ஸ் உங்களுக்கு தெரியாதா? ஹாரி ப்ரூக்கு நவாஸ் அடிச்சிட்டான், சதாப் கான் அடிச்சிட்டான். இன்னைக்கு சைம் வைப்புக்கு ஒழுங்கா உழுவுல. அப்ரார வெளியே உட்கார வச்சிட்டீங்க நீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு வந்து உஸ்மான் தாரிக் தான். அந்த உஸ்மான் தாரிக்க வந்துட்டு நீங்க கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு துருப்பு சீட்டு இருக்குது. ஆனா நீங்க அதை கரெக்டா பயன்படுத்துறது கிடையாது. இந்த மேட்சே பார்த்தா இந்த மேட்சே கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு. ஆனா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலாந்து வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்க. இப்போ குவாலிஃபையுமே ஆயிருச்சு. இப்போ இந்த இந்த ஸ்குவாட் இப்போ இதுல யாருக்கு பெரிய பிரச்சனைனா ஸ்ரீலங்காவுக்கு பெரிய பிரச்சனை. எப்படி வருவாங்க? எப்ப உள்ள வருவாங்க? 2 மேட்ச் ஜெயிச்சாலும் நெட் ரன் ரேட் என்ன ஆகும்? அதெல்லாம் ஒண்ணும் புரியல. நீங்க ஸ்ரீலங்காவை சொல்றீங்க. பாகிஸ்தான் அபிஷியலா அவுட் ஆஃப் த இதுக்கு மேல வந்து ஆமா. உள்ள வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க ரொம்ப இதுக்கப்புறம் ஒரு கஷ்டம். மேட்ச் தான் இருக்கு. ஒரு மேட்ச் ஸ்ரீலங்காவோட விளையாடுறீங்க. அவனுக்கு எந்த நேரத்துல எப்படி விளையாடுவோம்னு அவங்களுக்கே தெரியாது. சப்போஸ் ஜெயிச்சிடுறாங்க. சப்போஸ் நீங்க பாகிஸ்தானே ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க 3 பாயிண்ட். நீங்க நியூசிலாந்து வந்து நாளைக்கு தான். அது சப்போஸ் வந்து அப்ப நாளைக்கு மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூசியலா இருக்கும். நியூசிலாந்து ஆமா. வெர்சஸ் ஸ்ரீலங்கா. அதுல நியூசிலாந்து ஸ்ரீலங்கா மேட்ச். ஜெயிச்சிட்டாங்கன்னா நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்களா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படியா இருந்தாலுமே இந்த குரூப் செம்ம தடாலடி தான். ஆமா. இங்கிலாந்து ஈஸியா குவாலிஃபை ஆயிட்டாங்க. பட்லரோட ஃபார்ம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பட்லர் ஃபார்ம்லயே இல்ல. இந்த இப்போ எப்பயுமே பாகிஸ்தான் எடுத்துக்கலாம். ஃபர்கானு, அதுக்கப்புறம் தாரிக்கு, முகமது சதாப் கான் இவங்க 3 பேர் நம்பி தான் பாகிஸ்தான்ற கப்பல் ஓடுது. அதே மாதிரி தான் இப்போ இங்கிலாந்துல ஹாரி ப்ரூக்கு, சாம் கரன், வில் ஜாக்ஸ் இவங்க 3 பேர்த்த நம்பி தான் ஓடுது. இப்போ பட்லர்லாம் அவங்க கன்சிடரே பண்றது இல்ல. அவர் அடிக்கவே இல்ல. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அடிக்கல. பில் சால்ட்டுமே ஒரு கேம் தான். அந்த கேம் விட்டு வேற எந்த கேம்லயும் அவரும் ஃபார்ம் கிடையாது. இப்ப ஹாரி ப்ரூக் தான் தூக்கி புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. பட்லர் இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆளே கிடையாது. இல்ல நான் ஒரு சஜஷன் சொல்றேன். ஐபிஎல் வந்து 3வது இடத்துல தான் ஆடினாரு. டாம் பேண்டனை வெளியே உட்கார வச்சுட்டு பென்டெக்கட்ட உள்ள போட்டு ஓப்பனிங்ல ஆட விட்டு வ- எப்படியும் பட்லர் வந்து ஓப்பனிங்ல ஆட வச்சு நீங்க வேஸ்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. அவருக்கு படல. ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குற நியூ பால்லாம் கொஞ்சம் தேஞ்சதுக்கு அப்புறம் பல ஓல்டு பால் ஆட வைக்கிற மாதிரி 4th ரவுண்ட்லயும் 5th ரவுண்ட்லயும் ஆட வைக்கிறாங்க ஒரு சான்ஸ். அதுதான் இப்போ அப்படி பண்ணலாம். இவங்க ஏன் டாம் பாண்டனை புடிச்சு தொங்கிட்டே இருக்கிறாங்கன்னு தெரியல. டாம் பாண்டன் அடிக்கவே இல்லை. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. ஆனா எந்த மேட்சுமே ஸ்கோர் பண்ணல. வின்னிங் மேட்சஸ்ல தோக்குற மேட்சஸ்ல கூட ஆட கிடையாது. இப்ப அந்த பெண்டக்கட் நல்ல ஆப்ஷனு. குஜராத்துக்கு அந்த இதெல்லாம் எல்லாம் என்ன கீழே தான் ஆடுறாரு. ஒன் டவுன்ல தான் ஆடுறாரு அவரு பட்லரு. நம்ம அதெல்லாம் ஒன் டவுன்ல ட்ரை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் இங்கிலாந்து பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. எனிவே குவாலிஃபை ஆயிட்டாங்க இங்கிலாந்து. சூப்பர் 4ல ஃபர்ஸ்ட் ஆளா போய் உக்காந்துட்டாங்க. இப்போ பின்னாடி அந்த 3 டீம் யாருன்னா தெரியல. அதே மாதிரி ஷைன்ஷா அஃப்ரிடி நாம வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அவன் வந்து எக்ஸ்பென்சிவ் கைன்னு. அதே மாதிரி தான் நான் ஷைன்ஷா அஃப்ரிடி வந்து எப்படி கம்பேர் பண்றேன்னா ஒரு சைனீஸ்ல அவர் வந்து பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான்ல. அவர் வந்து சைனா பிரீமியம். எப்படின்னா சைனா பிரீமியம்னா ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டுட்டு போயிடும். அதே மாதிரி தான் பவர் பிளேல அடிச்சா நல்லா போட்டாரு. கடைசியா அவரோட ஓவர்ல என்னதான் ஒரு 6 ஒரு 4 மேட்சே க்ளோஸ். 100 வந்துச்சு. மேட்ச் முடிச்சு அதோட. அதனால குரூஷியல் டைம்ல ரொம்ப தப்பா போறாரு ஷைன் ஷாஃப்ரிடி. 140 போடுறாரு. தூக்கி 6 அடிக்கிறாங்க மேல. இல்ல அதனால இன்னைக்கு மேட்ச ஈஸி சகின்சாவோட மேட்ச் விட்டுட்டாங்க இல்ல பாகிஸ்தான். சகின்சாவோட பாஸ்ட்ல அதாவது அவரோட பீக்ல வந்து பயங்கரமா ஏர்கர் போடுவார். 6 பாலுக்கு 6 ஏர்கரு. பந்து வெளியே போதா உள்ள போதா 140 பிளஸ் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும். என்ன ஆச்சு? பெருசா நம்ம செகண்ட் சாப்பிட்டு இன்ஜுரின்னு பெருசா கேள்விப்பட்டு வெளியே உட்காந்து நம்ம பார்த்தது கிடையாது. என்ன ஆச்சு? எப்படி ஃபார்ம் டிப் ஆச்சு? இப்ப 140 போடுறது கிடையாது. நசீம் ஷாவை ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன் மறுபடியுமே வந்து
செகண்ட் ஹாஃப் பவர் பிளேல ஓவர் போட்டீங்க, நல்லா போட்டீங்க. ஆனா டெத் ஓவர்ல அந்த ஒரு ஓவர் கரெக்டா போட்டிருந்தாலுமே மேட்ச் கொஞ்சம் பாகிஸ்தான் பக்கம் மேட்ச் வந்திருக்கும். இன்னைக்கு குரூஷியலா இருந்திருக்கும். என்ன இருந்தாலும் நீ ஹாரி ப்ரூக் இன்னிங்ஸ் வந்து தனியா தூக்கிட்டு போயிருச்சு இங்கிலாந்து வந்து. சூப்பர் அவர் இன்னிங்ஸ் கிரெடிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ரொம்ப நாளா ஆச்சு இந்த மாதிரி 100 நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளா ஆச்சு. அதுவும் ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ்ல சேசிங்ல இது. ஆனா இந்த பிச்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் மேக்ஸிமம் ஜெயிச்சிருக்காங்க. சேசிங்ல இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு சூப்பரான நாக் ஆடி இருந்தாரு. அதே மாதிரி ஃபர்கான் மறந்துடவே கூடாது. ஃபர்கான் தான் இந்த மேட்சுமே 160 அடிக்கிறதுக்கு காரணம். நாம இதுலயுமே ப்ரிவியூலயுமே சொல்லியிருந்தோம் ஃபர்கான் தான் அடிப்பாரு, எப்படியும் ஒரு 40 ரன் அடிச்சிருவாரு. அதே மாதிரி ஒரு 60 ரன் அடிச்சிட்டாரு இன்னைக்குமே. ஃபர்கான் தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. அதை விடுங்க, பாபர் அசம் பத்தி சொல்லு. என்ன என்ன மனுஷையா, அருமையா இங்கிலாந்துக்கு ஒரு வின் பண்ணி கொடுத்துட்டு டே ஒன் பாகிஸ்தான் ஸ்பையா. இல்ல நல்ல வேலை அவுட் ஆனாரு. அவுட் ஆனா அந்த 160 வந்திருக்காரு. பாகிஸ்தான் ஃபேன்ஸ் நீங்க பாத்துட்டீங்களா தெரியும் மேட்ச் கரெக்டா ஆடியன்ஸ் எல்லாம் இப்படி தலை வச்சுட்டாங்க. இல்லன்னா அவுட்டா எல்லாரும் அவுட் ஆனாதான் அப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. என்ன ஆடுற கொஞ்சம் ஐயோ இந்த கேப்டன்சி யார் இந்த டிசிஷன்ல எடுக்கிறதுன்னு வெளியே உங்களுக்கு பிளேயர் இல்லைன்னா பரவாயில்ல. கவாஜ் நஃபி இருக்கான், உள்ள போடலாம். பாஸ் போலிங்லயே அப்படிதான். நசீம் ஷா வெளியே இருக்கான், அப்ரார் வெளியே இருக்கான், நல்ல ஸ்பின்னரு. எப்படி எந்த காம்பினேஷன் ஆடணும், எப்படி ஆடணும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இவங்க இதுல வேற நான் என்னதான் நான் செருப்பு எடுத்து நானே அடிச்சுக்கணும். பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகும் சொல்லுவியேன்னு என்ன நானே அடிச்சுக்கணும். இந்த டீம் நம்பிட்டு நான் பாகிஸ்தான் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லி ஐயோ ஐயோ. ஏன்னா நீங்களே சொல்லுங்க, பாபர் அசாம் ஆன ஆட்டமா ஒரு ஆட்டம்னு சொல்லுங்க. 25 பந்து 23 ரன் அடிக்கிறான் அவன். என்ன ஒரு ஆட்டம் அது. இல்ல ஆக்சுவலா நான் இன்னைக்கு என்ன நினைச்சேன், பாபர் அசாம் இன்னைக்கு சூப்பரா ஆடுவாரு. ஏன்னா ஓப்பனிங் ஸ்லாட்டை புடிங்கிட்டீங்க, நீங்க என்ன கீழே தள்ளிட்டீங்க அப்படின்னு குறை சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு சீக்கிரமா விக்கெட் விழுந்துருச்சு. இப்ப சைம் ஐபி எல்லாம் விக்கெட் கீழே விழுந்துருச்சு. பவர் பிளேல நீ வந்துட்ட பேட்டிங்கு, ஒழுங்கா ஆடி இருக்கணும். சரி 23 62 அடிச்சுட்ட, இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி ஆடுவேன், ஒரு 40 பாலுக்கு ஒரு 60 ரன் அடிப்பேன்னு பார்த்தா ராஸ்கல் நீ போயிட்டு அவுட் ஆயிட்டு வெளியே போற. நீ என்னமோ இந்த மாதிரி. இல்ல உண்மையிலுமே சொல்றேன், அந்த ஃபர்கான் மட்டும் இல்லைன்னா அவங்க எனக்கு தெரிஞ்ச 90 99 சூப்பர் ஹிட்டே வந்திருக்காது. சூப்பர் ஹிட்டே வந்திருக்காது. ஆமா, ஃபர்கான் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா ஃபர்கான் வந்து இந்தியா கூட மட்டும்தான் அடிக்கல, மற்ற எல்லாத்துலயுமே 49 76 ஒரு 100 எல்லாம் 100 இல்லை இந்த மேட்ச் எல்லாமே அடிச்சிருக்காரு. 100 அடிச்சிருக்கு கரெக்ட். 100 ஏதோ யூஎஸ்ஏ கூட அடிச்சதுல அந்த 100 எல்லாமே அடிச்சிருக்காரு. அவன் ஒருத்தர் தான் அடிக்கிறாரு. பாபர் அசாம்ல எதுக்கு இருக்கான்னு தெரியல. நம்ம நசரசன் பேசினாலும் அப்படிதான் ஆட போறான். எல்லா விஷயம் நீங்க எதுக்கு பாபர் அசாம பேசிட்டு இந்த கேப்டனுங்கிற பேர்ல ஒருத்தர் ஜின்ஸ் பண்ணிட்டுக்கிறான், அந்த சல்மான் அலியாகான்னு ஒரு ஆட்டம் கூட அடிக்க மாட்டேங்கிறான். அது மாதிரி நமக்கு அபிஷேக் சர்மானா இல்லையா சைமைப்பு. நான் பவுலிங்க வச்சுக்கிட்டு நான் அவனை குறை சொல்லாம ஆட்டமா ஆடுறான் அவன் சைமைப்பு. ஒரு இந்தியா மாதிரி டீம்னா கூட நீங்க இப்ப ஐயோ இந்தியா டீமே இப்ப நம்ம குறை சொல்லிதான் அவனுங்க நாமளும் கொண்டாந்து சொல்லிதான் இருக்கணும். எக்ஸாம்பிள் கூட நம்ம ஒரு டீம் எடுக்க முடியல. சரி விடுங்க, சைமைப்பு எல்லா ஆட்டமும் நீ ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2வது ஓவர்ல அவுட் ஆடினா நீ பின்னாடி வச்சிருக்கிறது வந்து எந்த டீம் நம்ம இப்ப வந்து எடுக்கலாம், வெஸ்ட் இண்டீஸ் டீம் எடுக்கலாம். கெட்மயர் மாதிரியோ இல்ல ஹோல்டர் மாதிரியோ இல்ல ரூதர்ஃபோர்டு மாதிரியோ பிளேயர் இல்ல. உங்களுக்கு இருக்கிறது வந்து பாபர் அசாம். உனக்கு மிஞ்சி இவன் தான் பாபர் அசாம். உனக்கு மிஞ்சி இந்த சல்மான் அலியாக, உனக்கு உஸ்மான் கான், சதாப் கான் ஏதோ ஒரு ஆடுற ஒரு 20 ரன் ஆட்டாட்டா அடிக்கிறார் ஃபர்கான். இப்படி பேட்டிங் லைன் பிடிச்சிருக்கிறதுனால தான் அந்த டீம் தேர மாட்டேங்குது. அதான் ஓவர் டிபெண்டன்சியா இருக்க டீம் எதுவுமே உருப்படாத சரித்திரம் இல்லை. நான் இந்தியாவையும் தான் சொல்லுவேன். ஓவர் டிபெண்டன்சி பண்ணா இப்ப குவாலிஃபை ஆகிறதுக்கே நம்ம ஒரு டவுட்ல இருக்கிற நிலைமை ஆயிப்போச்சு. சரி ஓகே, எனிவே சூப்பர் 4க்கு இங்கிலாந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஹாரி ப்ரூக்கு டாப் நாச். நம்ம வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை இந்த மேட்ச். பாய் பாகிஸ்தான். நாம ஒன்னும் கடைசி ஒரு டைம் மட்டும் ஒண்ணு கேக்குறேன், பாகிஸ்தான் இதுக்கப்புறம் ஏதோ வாய்ப்பு இருக்கா? பாகிஸ்தான் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. நான் வந்து இந்த குரூப்ல ஜிம்பாப்வே இருந்திருந்தா கூட சொல்லிடுவேன். ஆமா, ஸ்ரீலங்கா நாளைக்கு ஜெயிச்சிருச்சுன்னா அது ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட். ஆல்ரெடி இவனுக்கு 1 பாயிண்ட் வச்சிருக்கானுங்க. பத்தி பேசாதீங்க தயவு செஞ்சு. ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ்லாம் அடிக்க போறாங்க.
இல்ல பாகிஸ்தான் இதுக்கப்புறம் யாருமே நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாம் நம்ம செட் பண்ணி ஜெயிச்சோம்னு சொன்னாங்க. செட் பண்ணாலும் ஆடித்தானே ஜெயிக்கிறோம். உங்களுக்கு இந்த டைம் செட் பண்ணி குடுத்தாங்க. அதுக்கு செட் பண்ணி குடுத்தா உடனே ஆடணும். உங்களுக்கு உடம்புலயும், பல்லைகளையும் நல்லா திருப்புற பிச்சு போட்டு குடுத்தாங்க. ஒண்ணுமே பண்ணாம தோத்து போற இங்கிலாந்து சும்மா கை சுத்தி போட்டா விக்கிட்டாரு டீம். ஹாரி ப்ரூக்லாம் ஸ்பின்னு நான் இப்படி ஆடி பார்த்ததே கிடையாது. பேக் ஃபுட்ல இருந்து ஹென்றி கிளாசர் மாதிரி சிக்ஸ் அடிச்சாரு இன்னைக்கு. சரி விடுங்க. பாகிஸ்தான் அபிஷியலி அவுட் ஆஃப் சூப்பர் 4 அப்படின்னு தம்ப்நெயில் வச்சிரலாம் நம்ம. அவ்வளவுதான் அவ்வளவுதான் தம்ப்நெயில இருந்தா டைட்டில் இருந்தா பாகிஸ்தான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அவ்வளவுதான். நாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். நாளானிக்கு ஒருத்தனுக்கு இருக்குது சம்பவம், என்ன கதைன்னு தெரில. வில்ஜாக்ஸ் ஹாரி ப்ரூக் தான் சரியான டேர்னிங் இன்னைக்கு. இல்ல வில்ஜாக்ஸ் சொன்ன அந்த குரூசியலான 20 ரன் அடிக்கல மேட்ச் அங்கேயே வரும். மேட்ச் அங்கேயே முடிஞ்சிடும். கடைசியில பாரு வில்ஜாக்ஸ் அவுட் ஆனவன கொத்தா முடிஞ்சுட்டேன். ஒத்தா அவுட் ஆச்சு. அததான் சொல்றேன். கடைசியா பாத்தீங்கன்னா 9 பாலுக்கு 6 ரன் இந்த மாதிரி வந்துருச்சு. டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டாங்க. வில்ஜாக்ஸ் ஆடலைன்னா மேட்சே இன்னைக்கு இருந்திருக்காது. இன்னைக்கு பவுலிங்ல அடி வாங்கினாலும் பேட்டிங்ல சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாரு. எனிவே வீடியோவோட முடிச்சுக்கலாம். நாளானிக்கு ஒரு திறமான சம்பவம் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்துடுறோம். அன்னைக்கு பார்ப்போம். இந்த வெட்டு புலியா அந்த செத்த இல்லையான்னு பார்த்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளானிக்கு சாயங்காலம்ல இல்ல, நாளானிக்கு மதியமே தெரிஞ்சு நாளைக்கே தெரிஞ்சிடும். ஆமா, நாளானிக்கு மதியமே தெரிஞ்சிடும். பார்ப்போம். வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான்.